திரு மு.க. ஸ்டாலினே படுதோல்வி அடைகிறார். இல்லை, இந்த விடயத்தில் நான் அவங்க பண்ணக்கூடியது ஒன்று தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவங்க கிட்டலாம் இந்த வாக்கேந்திர சுழற்சி, மக்களாட்சி சுழற்சி புத்தகம் இருக்குது. ஒன்று தான், வாக்குச்சீட்டுக்கு மாறினால் ஒழிய இந்த ஜனநாயகத்தை நீங்கள் மீட்டெடுக்க முடியாது அப்படின்ட்டு இதை உள்ளபடியே உணர்ந்து அதுக்காக போராடினவர் திருமாவளவன் மட்டுமே, விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே. வேறு யாருமே தமிழ்நாட்டை தயாராக இல்லை. யாருமே தமிழ்நாட்டை தயாராக இல்லை. இதுதான் உண்மை. ரெண்டாவது விஷயம், இந்த அரசியல் கட்சிகள் இது பண்ணணும்னு நான் மக்கள் இயக்கமாக தான் அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இது மக்கள் உரிமை தான், கட்சி உரிமை கிடையாது, மக்கள் உரிமை. என்ன பண்ணுறது, உள்ளே இப்படி தான் நடக்கும் அப்படின்றப்ப ஸ்வாப்பிங் நடக்குது. உள்ளே இருக்கிற ஓட்டுக்கு நடுவில் ஸ்வாப்பிங் நடக்குது. அது எப்படி வெளில தெரியும் சொல்லுங்க பாப்பா? ஒரு 3 நாள் கழிச்சு, 4 நாள் கழிச்சு, 10 நாள் கழிச்சு என்றான். யாருக்கு தெரியும்? கடைசியில் முடியை வச்சுக்கிட்டு ஓவா அப்படின்னு பேசுறதுக்கு பத்திரிகையாளர் நண்பர்கள் இருக்கிறாங்க. அந்த சொரிங்கெல்லாம் எப்படி பேசிட்டு இருக்குதுன்றதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு பூத்தில் 95வது பூத்து ஸ்ரீரங்கம் தொகுதியில் திமுக வேறு 5 ஓட்டு தான் விழுத்துருந்தான். அந்த பத்திரிகையாளர் தான் ரொம்ப மதிக்கக்கூடிய பத்திரிகையாளர் அவர் இதையா. அவர் சொல்கிறாரு திமுக மாற்றி போட்டான் அப்படின்றாரு. இதெல்லாம் நடக்குமா எங்கேயாவது? ஆனப்பட்ட ஜெயலலிதா நிற்கும் போது திமுக 70,000 ஓட்டு வாங்கின தொகுதி. அது 70,000 ஓட்டு வாங்கின தொகுதி. பட் 5 ஓட்டு எங்கேயாவது வாங்கியிருக்கு. 2019ஆம் ஆண்டு தேர்தலில் வந்துட்டு டிடிவி தினகரனுடைய கட்சிக்கு வந்துட்டு சற்றப்போ 2000 பூத்தில் 1 ஓட்டு கூட கிடையாது. அதான் உண்மையா?